கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்க தொடர்ந்து வாசிங்க. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. என்னமோ ஒரு வசனமா இருக்குது இல்லை, இதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நம்ம இப்ப நிறைய வசனங்களை நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா, நிறைய வசனங்களை கேட்டிருக்கோம். இங்க கொலோசிய இந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுறாரு, நீங்க கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, அவரை எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ இந்த ஏற்றுக்கொண்டபடியே அப்படின்ட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவர் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவருக்குள் எப்படி அவருக்குள் வேர் கொண்ட, அவருக்குள் வேர் கொண்டது அப்படின்னா அவரை எந்த அளவுக்கு நம்ம அறிந்து அவரை போல் நாம் மாற்றப்பட்டிருக்கோமோ அதைத்தான் அங்க சொல்ற. அதாவது வேறுபடலை அப்படின்னா நம்ம பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு மரம் வச்சோன்னா அதுக்கு உரம் வைக்கும் போது அது என்ன பண்ணுது, அதனுடைய பலனை தருகிறது. உரத்துலையும் சொல்லுவாங்க, அது இதுக்கு இந்த உரம் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு அதனுடைய விளைச்சல்களை நீங்க பார்க்கலாம். இப்ப வேர் கொள்ளுதல் அப்படின்னாலே என்னன்னா அவருக்குள்ள இருந்த சாராம்சத்தை எடுத்துக்கொள்ளுதல். வேர் கொள்ளுதல் அப்படின்னா வேரோட வேலை என்ன, வேர் இருக பிடிக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை, வேண்டிய ஆகாரத்தை, நமக்கு வாய் மாதிரி அதுக்கு வேர் தான் என்னது, வாய், எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரங்கள். அப்ப அது என்ன பண்ணும்னா அதை உறிஞ்சி எடுக்கும். இந்த மண்ணுக்குள்ள நம்ம குப்பை வைக்கிறோம்னா குப்பையில் இருக்கக்கூடிய சத்துக்களை அது என்ன பண்ணும், அது அப்படியே உறிஞ்சி எடுத்து அது அந்த மரத்துக்கு மேல கொண்டு போகும். அது கனி கொடுக்கறதுக்கு வேண்டியது. அதனாலதான் அந்த பூக்கணும் காய்க்கணும்னா அதுக்கு ஒரு மருந்துகளை கொடுப்பாங்க. அந்த மருந்து கொடுத்தா அது தகுந்த மாதிரி பூக்கும். அதுதான். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ளுதல் அப்படின்னா அவருக்கு உள்ள நம்ம என்னென்ன காரியங்களை நான் எடுத்திருக்கிறேன், அவருக்குள்ள நான் எனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கு. அதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படி அப்படின்றார். நான் நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படி எல்லாவற்றையும் அவருக்காக குப்பையை நஷ்டம் என்று விட்டு விட்டேன்னு சொல்லுவார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஏன் அவர்கிட்ட இருக்கிற விஷயம்தான் என்கிட்ட இருந்து வெளிப்படும் இல்லையா. பொதுவா அங்க என்ன எடுக்கப்படுகிறதோ அந்த சாராம்சத்தினுடைய வெளிப்பாடு தான் மேல வெளிப்படும். நம்ம இயேசுகிட்ட என்ன கத்துக்கிறோமோ அதுதான் நம்ம வெளிப்படும். அப்ப அவருக்குள் நம்ம வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுதல் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நமக்குள்ள இருந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கணும். அப்ப முதல்ல வேர் கொள்ள வேண்டும். வேர் கொள்ளுதல் என்றால் அவரோடு கூட பிணைக்கப்படுகிற ஒரு அனுபவம், அவரோடு கூட இசைந்து இயேசுவும் நான் என்ன ஆயிரும் ஒன்றா. வேர் கொள்ளுதல்னாலே அதுக்கு அர்த்தங்கள் அவரிடத்துல இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்பட்டதாக, அவரை வெளிப்படுத்துகிற அவர் எவ்வளவு எஃபெக்டிவானவர் அப்படின்றத அவர் என்றது வெளிப்படணும். அந்த வேர் கொள்ளுதல்னாலே அவரோடு கூட அதாவது பிடிக்கப்பட்ட அவரும் நானும் ஒன்றாக இருக்கிற ஒரு அணு வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அது அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் உங்களை நான் என்ன பண்றேன், கட்டுகிறேன்னு சொல்லி. அப்ப அவர் மேல் கட்டப்பட்டவர்கள் அப்படின்னா ஆண்டவர் பேதுருக்கு சொல்லுவாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளுது. அப்ப சபைக்கு மூளைக்கு தலைக்கல் யாரு, இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் மேல கட்டப்படுதல் அப்படின்னா நமக்கு அடித்தளமே அவர் தான். அதாவது இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் என்னன்னா, என்னுடைய அடித்தளம் இப்ப அவர் இல்லைன்னா நானே இல்லை. அப்படி ஒரு அஸ்திபாரம் இல்லைன்னா அந்த வீடே கிடையாது. அஸ்திபாரம் இல்லாத வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. அது எப்ப வேணாலும் இடிஞ்சு விடும். அதுல ஒரு ஸ்ட்ராங்னஸே இருக்கு. ஒரு வீட்டினுடைய மொத்த பலனுமே எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஸ்திபாரத்தை தான். அதனாலதான் அஸ்திபாரத்தை நல்ல உறுதியா ஸ்ட்ராங்கா போடுவாங்க. அந்த அஸ்திபாரம் சரியா போட்டுட்டோம்னா மேல கட்டப்படுதல் அருமையாக இருக்கும். அப்ப இங்க அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் அந்த 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 அஸ்திபாரத்தின் மேல எப்படி இருக்கணுமா, நம்ம கட்டப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், இயேசுதான் நமக்கு ஒரு பழைய பாட்டு ஒண்ணு, இயேசு என் அஸ்திபாரம்
ஆசை என கவரே அப்படின்னு ஒரு பழைய பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து பாடுவாங்க. அப்ப கருத்திற்குமே நம்முடைய அஸ்திபாரம் யாரா தான் இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும். அந்த அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து சொல்றாரு, அவருக்குள் நடந்து கொண்டு. இப்ப இது எல்லாமே என்னென்னலாம் சொல்றாரு? முதல்ல அவருக்குள்ள வேறு கொள்ளணும், அவர் மேல கட்டப்படணும், அப்புறம் அவருக்குள்ள நடக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவருக்குள்ள நடக்கிறது என்ன? அவருடைய பிரசனத்துக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள அவர் ஒரு இது வச்சிருப்பாரு, இதுக்குள்ள நீங்க போங்க அப்படி. அந்த அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்க வேண்டும். நீங்க இந்த யானை குட்டியை பாத்தீங்கன்னா தெரியும், யானை குட்டி இந்த 4 காலுக்கு நடுவுல ஓடும். ஏன்னா அந்த அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னு சொன்னா இதுக்கு இடையில அங்கிட்டு இங்கிட்டு போனா ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகும். அதனால அதுக்கு அது பெரிய ஜந்துக்கா இருந்தா கூட அதுக்குள்ளே தான், அது நடுவுலே தான் நடந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அது மாதிரி நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம யாருக்கு உள்ளதான் இருக்கணும்? அவருக்குள்ள அடங்கி இருக்கணும். வசனம் சொல்ல, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அப்படின்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் குமாரனா இருந்தா கூட அவர் என்ன பண்றாரா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார். எதுவும் ஏன் சித்தத்தின்படி செய்வதில்லை. செய்வது எல்லாமே என்னதான் பண்றாரா? நான் உன்னை பேசணும்னாலும் எதை தான் பண்ணாரா? நான் என் சுயமா நான் பேசுறது கிடையாது. நான் சுயமா பேசுறது கிடையாது. நான் உன்னை உபதேசம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? சுயமா நான் உபதேசம் பண்ண மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு அதான் செய்ய. யார் சொல்றது? சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து. நான் ஒரு கிரியை செய்யறேன்னா அவர் எனக்கு காமிச்சாதான் அதை நான் செய்வேன். என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்றது இல்லை, அதை செய்யறது கிடையாது. அதை தான் இங்க சொல்றாரு, அவருக்குள் நடந்து கொண்டு. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுக்குள்ள நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். அதனாலதான் காண ஒரு கல்யாண வீட்டுல மேரி அம்மா வந்து கேட்கும்போது சொல்றாங்க, ஸ்ரீய உமக்க எமக்க என்னன்ட்டு இந்த இடத்துல 2 காரியத்தை கீழ்ப்படுதல பார்க்கணும். ஒண்ணு, இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். இயேசு மேரியம்மாக்கு சொன்னாங்க, சொன்ன உடனே செஞ்சிடல. அதுக்கு என்ன சொல்றாங்க? ஏன் வேலை இன்னும் வரல அப்படின்னா, ஏன் வேலை என்ன, அது எந்த வேலை அப்படின்னா பிதாவுடைய நேரம் தான் அவருடைய வேலை. இவங்க சொன்னாங்கன்றதுனால இவருக்கு முடியுமா அப்படின்னா செய்ய முடியும், அற்புதம் செஞ்சிருக்கான். ஆனா செய்யல, செய்யாம சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன, என் வேலை ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி அங்க முடிச்சுட்டாங்க. அப்போ இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்ப மரியாதை இங்க சொல்லிட்டு போறாங்க, இந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்றார். அப்ப இங்க வந்து இயேசு சொல்றத இந்த ஜனங்க கேட்கிறாங்க. அப்போ இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார், இந்த வேலைக்காரங்க இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. அதனால அந்த வீட்டுல அற்புதம். அப்போ அந்த கீழ்ப்படிதல் தான் நம்மகிட்ட ஆண்டவர் அதான் சொல்றாரு, அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். உங்க நடக்க யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். நம்ம அதை விட்டுட்டு எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கூடாது. கண்ணா